Hi students, this is Vijamax. Exercise 2.5, question number 1. Find the modulus of the following complex number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 subdivision கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே modulus எடுத்தா அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. given வந்து z equal to அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ 2i divided by 3 plus 4i. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z equal to modulus of 2i divided by 3 plus 4i. ஸோ மாடுலஸ் பார்த்தீங்கன்னா modulus of z1 by z2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா modulus z1 by modulus z2. அதாவது மாடுலஸ் ஹோல் மாடுலஸாக இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாக ஸ்பிட் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிஷன் இருக்கு. சரிங்களா? தென் நியூமரேட்டர் பாருங்க, ரியல் பார்ட் 0 இல்லை இமேஜினரி பார்ட் தான் இருக்கு. நம்மளுக்கு மாடுலஸ் வந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 0, அதனால 0 நான் எழுதல. இமேஜினரி பார்ட் பாருங்க, ஐயோட போர்ஷன் 2, அதனால 2 ஸ்கொயர். அதை நான் இன்க்ளூட் கொடுத்துருப்பாங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாம். டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா ரியல் பார்ட் 3 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் 4 ஸ்கொயர். தென் நியூமரேட்டர் 2 ஸ்கொயர்னா கேன்சல் ஆயிடும், 2 அப்படின்னு வரும். டினாமினேட்டர் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 9 25, 25 நம்ம ரூட் எடுத்தோம்னா 5. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/5. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ z equal to 2 minus I divided by 1 plus I plus 1 minus 2I divided by 1 minus I. இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டு சென்டர்ல பிளஸ் n கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி டிவிஷன்ல வந்தா நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம் டைரக்டாவே, இல்ல மல்டிபிகேஷன் வந்தாலும் ஸ்பிட் பண்ணிக்கலாம். பட் அதே நம்ம பிளஸ் வரும்போதோ மைனஸ் வரும்போதோ இந்த மாதிரி டைரக்டா ஸ்பிட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 minus I into 1 minus I plus 1 minus 2I into 1 plus I whole divided by denominator 1 plus I into 1 minus I. Then numerator multiply பண்ணா 2 ones are 2, 2 into minus I na minus 2I. Minus I 1 means minus I, minus to minus na plus, minus plus I into na I square. Then next பார்த்தீங்கன்னா 1 into 1 na 1, 1 into I na I, minus 2 into 1 na minus 2I, minus plus minus 2I square. So whole divided by denominator a plus b minus b na a square minus b square. எனக்கு இதை கேன்சல் பாருங்க, இந்த மைனஸ் ஐயும் இந்த பிளஸ் ஐயும் கேன்சல் ஆயிடும். தென் இந்த ஐ ஸ்கொயர்னா -1, அதுவும் இந்த +1 கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் பாருங்க, இந்த 2 ரியல் பார்ட் 2 வேற ஐ இல்லாத டேர்ம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாருங்க, ஐ ஸ்கொயர் வேல்யூ -1, -1 into -1னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப +2 வந்துடும். 2 + 2 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? இது வந்து 4 அப்படின்னு வந்துடும். தென் -2i னா அது பாத்தீங்கன்னா -4i divided by denominator 1 square 1, I square na -1, minus minus +1. அப்போ 1 + 1 நம்மளுக்கு வந்துடும் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 2 டிவைட் பண்ணும்போது, இந்த 2 பாருங்க நம்ம டிவைட் பண்ணும்போது this is 4/2 minus 4i divided by 2. டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? இது 2 minus 2i அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ z வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 minus 2i அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் z equal to modulus of 2 minus 2i. ஸோ பாருங்க, modulus of x plus i னா root of x square சொல்லுவோம். அது மாதிரி 2 square plus இது வந்து -2 whole square. உங்களுக்கு என்ன கிடைக்குது? root of 4, 2 square 4, minus whole square 4, 4 plus 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு கிடைக்கும். இதை ரூட் எடுக்கும்போது 2 root 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். So z equal to, தேர்ட் என்ன கொடுத்துருப்பாருங்க,
1 minus I whole power 10. So apply the modulus. So modulus on both side. So modulus apply பண்ணும்போது 1 minus I whole power 10. சரிங்களா? இப்போ modulus குள்ள நமக்கு பாருங்க power 10 வந்துருக்கு. இன்ட்ல கொடுத்துட்டு பாருங்க modulus of Z4 என்னன்னா modulus Z whole power n. இந்த power உள்ள ஒரு 10 நம்ம modulus வெளியில எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ modulus வெளியில பாருங்க modulus of 1 minus I whole power 10. இந்த modulus வெளியில எடுத்தாலும் எப்படி உள்ள இருக்கும்போது என்ன வேல்யூ அதே மாதிரி வெளியில எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இன்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. தென் இப்போ modulus of x plus iy அப்படின்னா நமக்கு என்னது root of x square னா 1 square, y square னா minus 1 square whole power 10. then root க்கு நம்ம 1 square னா 1 plus 1 2. அப்போ root 2 whole power 10. so root 2 எப்படி எழுதலாம்? நமக்கு பார்த்தீங்கன்னா 2 power 1 by 2 whole power 10 அப்படின்னு எழுதலாம். இந்த 10 2 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 power 5 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 power 5 என்னது 32. ஸோ தேர்ட் ஆன்சர் என்னது 32. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ கிவன் கொஸ்டினை வந்து z equal to அப்படின்னு பண்ணியிருக்கோம். என்னது 2i into 3 minus 4i into 4 minus 3i. Now apply modulus on both sides. அப்போ modulus of z equal to modulus of 2i into 3 minus 4i into 4 minus 3i. ஸோ பாருங்க எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் இருக்கு. மாடுலஸ்ல மல்டிபிள் வந்தாலும் நம்ம ஸ்பிட் பண்ணா ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். இங்க கொடுத்துருக்கு பாருங்க மாடுலஸ் ஆஃப் z1 z equal to மாடுலஸ் z1 மாடுலஸ் z2. அந்த மாதிரி இந்த மாடுலஸை ஸ்பிட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2i into மாடுலஸ் ஆஃப் 3 minus 4i into மாடுலஸ் ஆஃப் 4 minus 3i அப்படின்னு ஸ்பிட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 0 இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ அது 2 ஸ்கொயர். அண்ட் செகண்ட் பாருங்க மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா -4 ஹோல் ஸ்கொயர். அண்ட் லாஸ்ட் பாருங்க இதே மாதிரி ரூட் ஆஃப் ரியல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஐ பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா -3 ஹோல் ஸ்கொயர். தென் 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வந்துடுது 2 ஸ்கொயர்னு நம்மளுக்கு 4 அப்படின்னு வரும். இங்க 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 9 25. இது பார்த்து நம்மளுக்கு 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னு வந்துடும் 25 அப்படின்னு வந்துடும். ரூட் எடுத்தோம்னா இது வந்து 2, ரூட் 25னா இது வந்து 5, ரூட் 25னா 5. ஸோ 5 5 தான் 25, 25 into 2 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு.